இந்த 1 வீக்ல பிஃபோர் ஷூட் போறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும் பேசுவோம்ல, அதெல்லாம் அந்த நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சாப்பிடுவது அது பப்ளிக் இருக்க சொல்ல சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற பசங்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்டர் வந்து ஒரு சீனை ஒரு 14 வருஷம் இருக்குது, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷத்தில் என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு 14 வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே. அதுதான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா இப்போ சேப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீட் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் ஆஃப் த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும். நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எடிட்டர் எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசருக்கு தான் சொன்னார். ப்ரொடியூசரும் அந்த சென்ஸருக்கு போய் தான் குரம்பு முடிச்சுட்டு அவரை கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லையும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், டன் சார். ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்ல போனேன். கதை மட்டும் சொல்லலை, மீதி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். 1 hour or 2 hours பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தோம், கதை சொல்ல, சரி அது இன்னும் நாளைக்கு பார்ப்போம் நம்ம சொல்லிட்டேன். இல்லைண்ணே, நிறைய விஷயம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணாலும் ரொம்ப சார் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிம் டைமில் ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பழசு புதுசுன்னு சொந்த கதை சோக கதைலாம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கதை பேசுறது இன்னொரு நாள் போயிட்டு 7 வருஷம். ஓகே. ஓகே. மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது. தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ். நான் நிறைய இன்டர்வியூ சொல்லி தொடர்ந்து எழுத மாட்டேன். எனக்கு ப்ரொமைஸ் செட் ஆகும். அப்புறம் அது ஆக்சுவலி நான் இதோட பிகினிங் வெர்ஷன் நாளைக்கு டைம்ல இருந்தது. ஒரு ஹோல் வெர்ஷனாகவே இருந்தது. அது நிறைய இடத்துல பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. அது யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் ப்ரொடியூஸ் பண்ணுறது பயந்தாங்க. அப்புறம் அதோட ப்ரொமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த கிரன்ச் மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு சப்ளாட் வேற ஒரு பிளே எழுத ஆரம்பிச்சு தான் ஆஃப்டர் குரோபூமிக்கு அப்புறம் இருந்தாங்க. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்து நான் எழுத முடியாது. இது ரொம்ப தொடர்ந்து எழுதுவோம். இல்லை சும்மா ஐடியா வரும், எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், ஊர் சுற்றுவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதையை சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மந்த்லி 2 டைம் உட்கார வச்சுருவார். இவங்ககிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 years ஷூட் போது 2 years முன்னாடி இருந்து அதுக்கு எல்லாத்தையும் கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருந்தேன். நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി കേട്ടോ. പറയൂ. Sure, that's a huge compliment. Thank you. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകൾ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒപ്പം കാണാത്തത്?
അമൽനീരത് ഡെലിബറേറ്റ് അല്ല ആക്ച്വലി ഇതായിരുന്നു ഭീഷ്മപർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവും പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാണ് തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്. വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്ഡ്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ്. ഇറ്റ് വാസ് എ ന്യൂ film for Malayalam at the time. That's why it worked. Malayalis always need something new. Hi. 1 second. Oh wow, hi Mamta. Oh my god, I hardly get to call someone Mamta. So, first of all, ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് മഹാരാജ പോലെ മൂവി ആദ്യമായി കണ്ടതിൽ. Thank you. And ഈ ഒരു കാര്യം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞിരുന്നത് മലയാളിയായിട്ട് നമ്മുടെ കേരള ഓഡിയൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഏത് ടൈപ്പ് ഓഫ് മൂവീസും ആക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ റെഡിയായിട്ടുള്ള ഓഡിയൻസ് ആണ് കേരള ഓഡിയൻസ്. ഇപ്പം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞു ക്ലൈമാക്സ് പോലും നമുക്ക് അറിയാതെ. അപ്പൊ എങ്ങനെയാണ് ഈ മഹാരാജ പോലൊരു മൂവി കേരള ഓഡിയൻസ് ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നത്? എങ്ങനെയായിരുന്നു? As in മനസ്സിലായില്ല. Was I curious about whether our people will like it or not? Absolutely. Oh, എനിക്കൊരു സംശയമില്ലായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും it's a film with a soul. It's not just a typical film that you would. I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you'll have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time we were trying to make a good film. നല്ലൊരു സിനിമ ഉണ്ടാക്കുകയാണെന്നാണ് മെയിൻ ഒരു മോട്ടീവ് അല്ലേ? ദർ ഇസ് നോ ഉദ്ദേശം. We are not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. അങ്ങനെയല്ലല്ലോ. ഒരു യൂണിവേഴ്സൽ സ്റ്റോറി പറയാം, അത് സത്യസന്ധമായിട്ട് പറയാം എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. ആൻഡ് സച്ച് മൂവീസ് ഹാവ് ഓൾവേസ് ബീൻ വെൽക്കംഡ് ബൈ Malayalis especially. We are highly critical about the films that we watch. We are highly critical about how we accept our actors, how much we fall in love with our artists, and how many artists out of that we take home into our hearts. I believe that എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ one such artist തന്നെയാണ് Mr. Vijay Sethupathi. So therefore, I am a huge fan of his, and when his film came, there was no way that I was going to let that pass. I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சாது மரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரணமாக அவன் வாழ்க்கையை அவன் மட்டும் பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் வாட்டுக்கு போயிருந்தால் பேசாமல் இருப்பான் அவன் வாழ்க்கை. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான். அவ்வளோதான் இதுதான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படி தானே? சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது உள்ள இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் அது எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். வந்துடும் சார். 18th மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார். தெரியல, கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்க தான் சார் செய்யும். அவங்கள யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட்டு உங்கள் பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்
Is everybody? Are you okay, baby? And I love you so much. I love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் இல்லை. அந்த இதெல்லாம் வழியாக தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கல்ல, நான் இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து என்னோடய படம் வந்து பண்ணையார் பத்மி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆனது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னொரு சப்டைட்டில் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் வாங்க ஸ்ட்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நம்ம நார்மல் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஸ்ட்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோ அவங்க மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 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 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்கேன். அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். சார் ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன். இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டேன், விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார்ங்க. சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் எப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்போயும் நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்கு. ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது அது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. താങ്ക് യു സോ മച്ച്. നന്ദി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദ്യം നന്ദി പറയാനുള്ളത്, എനിക്ക് സിനിമ ഇവിടെ വിതരണം ചെയ്യാൻ അവസരം ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള എ വി മീഡിയ കൺസൾട്ടൻസി എന്ന് പറയുന്ന ഒരു കമ്പനിയാണ്. എ വി വെങ്കടേഷ് എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിനാണ്. ഇത്രയും വലിയൊരു ഹിറ്റായി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ സിനിമ എനിക്ക് വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. നമ്മൾ 135 സെൻറ്ററുകളിലാണ് കേരളത്തിൽ ഇത് ആദ്യത്തെ ആഴ്ച റിലീസ് ചെയ്തത് ഈ സിനിമ. രണ്ടാമത്തെ ആഴ്ച നാളെ മുതൽ അത് 200 തിയേറ്ററിലോട്ട് കൂടുകയാണ് തിയേറ്ററിൽ. എനിക്ക് തോന്നുന്നത് ദിനപ്രതി കളക്ഷൻ കൂടിയാണ് ഇത് വരുന്നത്. മൂന്നാമത്തെ ആഴ്ച ചിലപ്പോൾ 250 തിയേറ്ററിലോട്ട് എത്തിയേക്കാം. നിങ്ങളെല്ലാവരും ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം, എല്ലാവരും തിയേറ്ററിൽ നിന്ന് കാണണം. വളരെ നല്ലൊരു സിനിമയാണ്, വളരെ മനോഹരമായൊരു സിനിമയാണ്. നല്ല ഫാമിലി ഓഡിയൻസ് നിറയെ ഈ സിനിമയ്ക്ക് കയറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലായിടത്തും തിയേറ്റർ റെസ്പോൺസൊക്കെ വളരെ വളരെ സന്തോഷത്തിലാണ്. അതിൻ്റെ കളക്ഷനും നന്നായി വരുന്നു. ഇങ്ങനൊരു സിനിമ വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്, സന്തോഷമുണ്ട്.